இந்தியாவை தேர்த்து வைக்க மக்கள் வள மாநிலத்தில் ஒழிக்க இந்த சத்திய விடாட்டை சத்தியசீலா மன்னன் என்ற பெயரோடு நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சிறப்போடு ஆட்சி பேசாதீங்கப்பா. எனக்கு பிறந்ததோ 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் மகள். மூத்தவன் பெயர் தத்துவன், இளையவன் பெயர் உத்தமன். ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள், அவருடைய பெயரோ முத்தழகி. என் 2 பிள்ளைகளும் பட்டப்படிப்பு படிப்பதற்காக அயல்நாடு சென்றார்கள். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இன்று நாடு வருவதாக செய்தி. அப்படி வர இந்த செய்தியை அவைக்கு எனக்கு முன்னதாக வந்து காவல் இருக்க வேண்டிய அவைக்கு எனக்கு முன்னதாக வந்து காவல் இருக்க வேண்டிய இன்று ஏன் இவ்வளவு காலத்தாமதம்? அதிகமாக கேக்குறேன். வரும்போதே சண்டைங்க. என்ன சண்டை? யாருக்கு சண்டை? சண்டை சண்டை திரும்ப குண்டை குண்டை வந்துதான் மாட்டேன். பேசுவீங்கப்பியா? ஊத்தில் போட்ட நாடகம் எடுக்காது சுத்தமா. அவங்க நாடகம் பாக்குற மாதிரி இல்லப்பா. நீ போடுங்கப்பா. நீ போடு. அவங்க பாக்குற மாதிரி இல்ல. ஏண்டா காலத்தாம நீங்க கேக்குறீங்க, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டமா தானே இருக்கு. அதுக்கு மாறாப்பா நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். என்னது பதில்? கேள்வி 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 நீ என்ன கேட்கிறாயா? கேளு கேட்டு பாரு. இந்த கேள்வி கேட்பா என்ன நீ என்ன கோவப்படுறா? கோவப்படாத. நாக்கு வந்தா என்ன கேள்வி கேட்கிறாயா? எஜமா நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். எஜமா என்ன கேள்வி? கேட்டா எஜமா. எஜமா தமிழ் எழுத்து மா 29 மா வரணும். எண்ணிக்கையில 29 மா வரணும். 29 மா. ஆமா தமிழ் எழுத்து மா எண்ணிக்கையில 29 மா வரணும். அதுலயே விளக்கமும் பதிலும் அதுலயே அடங்கி இருக்கணும். அப்படியா? ஆமா. அப்படிப்பட்ட கேள்வியா? ஆமா. கேள்வி தொடங்கு. அறிவுபூர்வமான கேள்வி எஜமா. இந்த கேள்வியே ஒழுங்கா கவனிங்க. கேட்டா எஜமா. எஜமா உங்க வீட்டுல நீங்களும் உங்க மனைவி இருக்கீங்க. உங்க 2 பேருக்கு எவ்வளவு அரிசி போட்டா உங்க 2 பேருக்கு பத்தும்? ஒரு கால்படி அரிசி போட்டா 10. கால்படி அரிசி போட்டா உங்க 2 பேருக்கு பத்தும். அதே உங்க வீட்டுக்கு 4 விருந்தாடி வந்துட்டாங்க. அந்த கால்படி அரிசி அந்த 4 பேருக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. அந்த 4 பேருக்கு பத்துமா? பத்தாதே. பத்துமா? பத்தாதே. பத்துமா? பத்தாதே. டேய் ஆயா மக்களே ஒரு பத்துமாயா? பத்தாதே. பத்துமாடா பாவிய. ஆமா அதுல 10 மா வருதா? பத்துமா? 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 29 மால பத்துமா வந்துச்சா? 19 மா. உன்னை ரெண்டு 10 மா இருக்குது. உட்காருங்கம்மா. ஏமா ஒரு சின்ன பையன் இருக்கிறான். சின்ன பையன் தென்னை மரத்துல தேன் கொண்டு கட்டிக்குது. அந்த பையன் கீழே நின்னுங்கிறான். அந்த சின்ன பையனுக்கு அந்த தேன் குண்டு எட்டுமா? அது எட்டாது. எட்டுமா? எட்டாது. எட்டுமா? எட்டாது. போட்டு போயா. எட்டுமாயா? போடா போடுவா.
எட்டுமாடா பாவி. எட்டுமா. முன்னாடி எத்தனைமா? 11மா. 11மா. எஜமா, உங்க வீட்ல பூனை, எங்க வீட்ல எலி. அது என்னது? ஆமா எஜமா, உங்க வீட்டு பூனை வந்து எங்க வீட்டு எலியாண்ட வந்தா அந்த எலி அஞ்சுமா. அஞ்சாது. அஞ்சுமா. அஞ்சாது. ஏய், ஒருத்த அஞ்சுமாடா பாவி. அஞ்சுமா. 5மா. அஞ்சுமா இல்ல குஞ்சுமா. அஞ்சுமாயா. முன்னாடி எத்தனைமா? 6மா. 6மா. எஜமா, நான் கதை சொல்லிக்கிறேன், நீங்க கதை கேட்டுங்கிறீங்க. நான் எது சொன்னாலும் நீங்க கோவப்படக்கூடாது. கோபப்பட மாட்டேன். நீ ஏன்டா கோபப்பட? அதான், ஏன்னா இது கதையில வருது. கதில வருதா? கோவப்படக்கூடாது. சரி, சொல்லு. கதையில உன் பொண்டாட்டி செவடியா. மகாராணி செவிடலோ. ஏய், கிரியா கிரியா சொல்லல சொன்னா. ஏய். செவிடியா சொல்லமா என் மனைவியே? ஏய், கதையில வருதுயா. கதையில வருது. கதில வருதா? ஒரு குழந்தை தூங்க வைக்கிறாங்க, பேய் வரும் போது வரணும் ஒரு மணி. ஏமாத்தடி. அப்புறம் சொன்னவனுக்கு முன்னாடி தெரியல. ஏய், கதையில வருதுயா. சொல்லி தொலை. உட்காரமா. கதையில யாரும் பொண்டாட்டியே? ஐயோ ஐயோ. சொல்ல. செவிடியாடா. நீ சொல்றியா? எதுவோ கதையில உன் பொண்டாட்டி செவடியா, அதே கதையில என் பொண்டாட்டி பத்தினி. பத்தியே என் பொண்டாட்டி. யா பொண்டாட்டி செவிடியா இருக்க விட நான் என் பொண்டாட்டி பத்தியா இருக்க கூடாது. கதை வராது. வராது கதை. நீ நைட் ஃபுல்லா கதை நடத்தினா கூட யாருக்கும் புரியாது. நான் சொல்ற கதை தான் வரும். என் பொண்டாட்டி செவிடியா சொல்றேன். கதையில உன் பொண்டாட்டி செவடியா, என் பொண்டாட்டி பத்தினி. சரி. உன் பொண்டாட்டி செவடியா வந்து என் பொண்டாட்டி பத்தினி பார்த்து செவடியா சொன்னா என் பொண்டாட்டி மனசு ஆறுமா? ஆறாது. ஆறுமா? ஆறாது. ஆறுமா? ஆறாது. ஆறாது. ஆமா, bloody nonsense. ஏய். ஆறுமா? 6மா. ஆமா. மொத்தம் 29மா வந்துச்சா? ஆமாடா. கேள்வி கேட்க தீசி பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? தெரியுதுடா. உன் அக்கால போய். ஏய். சரி போகுது. ஏண்டா? எஜமா, உன்னை எதற்காக தெரியுமா? சொல்லுங்க எஜமா. பட்ட படிப்பு படிப்பதற்காக அயல்நாட்டை சென்றார்களே 2 பிள்ளைகள். ஆமாங்க. தத்துவனும் உத்தமனும் பட்ட படிப்பை முடித்துவிட்டு இன்று நாடு வருவதாக செய்தி. அவர்களை வரவேற்க வேண்டும். இந்த செய்தியை தளபதியாக சொல்ல வேண்டும். அப்படியா?